இந்த இயந்திரத்தை ஒரு பேச்சு இயந்திரமாக, தகவல் தொடர்பு இயந்திரமாக, பொழுதுபோக்கு இயந்திரமாக, பல்வேறு இயந்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய உள்ளங்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இதுக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் இது இப்போது நம்முடைய விலையை பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே இருக்கக்கூடிய பல ஆப்கள் டிரில்லியன் கணக்கான முதலீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த டிரில்லியன் கணக்கான முதலீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஆப்கள் அதிகம் கோருவது நம்முடைய கவன குவிப்பு திறனைத்தான் அது காவு கேட்கிறது. நம்முடைய கவனத்தை 8 நொடிகளுக்கு மேலாக யாரால் நிறுத்தி வைக்க முடியும் என்கிற போட்டி உலகம் முழுவதும் பெரும் கார்பரேட்களால் நடத்தி கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஈடு கொடுத்து நிற்பதற்கு, ஆசுவாசம் கொள்வதற்கு, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு அவகாசம் தேவை என்றால் நாம் இதை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை பற்றி, நம்முடைய சமூகத்தை பற்றி, நம்முடைய நண்பர்களை பற்றி, தோழர்களை பற்றி எல்லாம் நாம் தொடர்ச்சியாக யோசிப்பதற்கான அவகாசம் தேவைப்படுகிறது. என்னுடைய கவிதைகள் மட்டுமல்ல, கதைகளை பற்றிய மதிப்பீடுகள்ல இப்போ ஒரு நண்பர் என்னுடைய நெருக்கமான நண்பர், அவர் என்னுடைய கதைகளை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்க தான் ஆதவன் கதையை பத்தி இப்படி சொல்றீங்க, ஆனா எனக்கு ஆதவன் கதையை படிச்சா சோடா பாட்டில் மூடிய தரையில தேய்க்கிற மாதிரியே ஒரு சத்தம் வருது அப்படின்னு. அப்ப அந்த இன்னொரு நண்பர் சொல்லியிருக்காரு, அது சோடா பாட்டில் தேய்க்கிற விஷயம் இல்லைன்னே, உங்க காதுல ஏதோ பிரச்சனை இருக்கு பாருங்க, காதுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்படி எதிர்முதிர்மாக என்னுடைய கதைகளை பற்றி விஷயங்கள் விவாதங்கள் நடக்குது. அப்படி நடக்கிறது சரிதான் எனக்கு தோணுது. ஆனா சமகாலத்துல எழுதுவது என்பதுதான் முக்கியம். அதை பற்றிய மதிப்பீடுகள் வரட்டும். அது அறுதிட்டு நம்ம ஒன்றும் சொல்லிக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் வரட்டும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால கதைகளை பற்றியோ அல்லது இதனுடைய கட்டுரைகளை பற்றி இதெல்லாம் வருது. பிரச்சனை என்னன்னா, நம்ம எழுதக்கூடிய கதைகளை பற்றியோ கவிதைகளை பற்றியோ கட்டுரைகளை பற்றியோ வரக்கூடிய விவாதத்தை விட ஃபேஸ்புக்கில் எழுதுற 3 வரி தான் பெரிய விவாதம் மாறிடுது. ஏன்னா பல பேர் பல கேரியர்ல இருந்து வராங்களா, அந்த கேரியர்கள் இருந்து வர்றதுனால நம்ம கேரியர் அப்பப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப அது நான் அதே மாதிரி தாமேகாசால பொறுப்பேற்றுக் கொண்ட காலம். அப்புறம் இந்த காலத்துல நான் விடாப்படியா எழுதியிருக்கேன். நான் அந்த டேட்லைனை பார்த்தேன் என்னுடைய கதைகள் இந்த தொகுப்புல. இந்த காலத்துல நான் அமைப்பு என்னை முழுங்கிடல. பல பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அமைப்பு நம்மளை இலக்கிய பணி செய்ய விடாதுன்னு சொல்லி. அது ஒரு மாயை. எவ்வளவு விஷயம் நடந்தாலும் நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறதும் எழுதணுங்கிறதும் விடாப்படியா நம்ம செய்ய வேண்டியிருக்குது. அதனால வெறும் பொறுப்பை நிர்வகிப்பது என்பதன் பெயரால் சங்கத்துக்கு போறவன் இலக்கியத்துக்கு ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு அவப்பெயரை சம்பாதித்து கொடுத்து விடக்கூடாது. அதுவும் சங்கத்துக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. இது தெரிஞ்சோ தெரியாமல மண்டைக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த காலத்திலும் நான் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்திருக்கிறேன். ஆனா இந்த காலத்துல வர வர நான் சோபாசக்தி படித்து காட்டிய அந்த கவிதை தான் ரொம்ப சமீபத்தில் எழுதின கவிதை. நீண்ட காலமாக எனக்கு கவிதை எழுதக்கூடிய மனநிலை வாய்க்கவில்லை. அது ஏன்னு தெரியல, எனக்கு வாய்க்கல. நானே ஒரு நேர்காணல்ல சொன்ன மாதிரி, ஒருவேளை நான் எழுதுறதை கூட நிப்பாட்டிட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த எழுத்தெல்லாம், இந்த சொற்கள் எல்லாம் நான் என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தோதாக இல்லை அல்லது போதுமானதாக இல்லை என்று நினைக்கிற போது நான் ஒரு நாள் ஓவிய நாடகம் ஆகிவிடுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது வரலாற்றுல முன்னுதாரணத்தை எல்லாம் இருக்காங்க. ரவீந்திரநாத் தாகூர் 60 வயசு வரைக்கும் அவர் ஒரு ஓவியத்தோடு வரைஞ்சது இல்லை. 60 வயசுக்கு மேலதான் அவர் ஓவியம் வரைய ஆரம்பிச்சாரு. அது உலக புகழ்பெற்ற ஓவியங்களாக இருந்தது. அதனால நான் வரைஞ்சா அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அப்படி ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம நினைக்கிற வேகத்துல, நினைக்கிற வண்ணத்துல, நினைக்கிற அழுத்தத்தோட சொல்றதுக்கு இந்த சொற்கள் போதாத நிலை ஒன்று வருமானால் ஓவியன் ஆயிரணும் அன்னைக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னைக்கு நடக்குன்னு தெரியல, நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதுல கவிதையை நான் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறேன், அல்லது கவிதையை எழுதுறதுக்கான மனநிலை வாய்க்காமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத
என்னுடைய பிரச்சனையா பாக்குறதா இந்த காலத்தினுடைய பிரச்சனையா பாக்குறதாங்கிறத கொஞ்சம் நானே எனக்கு யோசிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு. அதுக்கு அடுத்து கதைகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் தனிநபர் சார்ந்த விஷயங்கள், உலகம் என்னவாக இயங்கிக் கொண்டிருந்தாலும், சமூகம் என்னென்ன பிரச்சனையை முன்வைத்தாலும், அதை எல்லாமே ஒரு தனிநபராக நாம் எதிர்கொள்ளும் போது அதற்காக ஒரு தனிநபராக அதை எப்படி அணுகுவது என்கிற ஒரு உளவியல் போராட்டத்தின் ஊடாக எழுதப்படுவது மட்டுமே கதை என்று நாம் புரிந்து கொண்டிருப்பது சரியா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. அப்போ ஒரு பொது சமூகம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த பொதுதானா என்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்ப வேண்டியிருக்கிறது. அது பொது இல்லை என்றால் எது பொது என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. வெறும் கேள்வியை மட்டும் எழுப்பிக் கொண்டிருப்பது போதுமானதாக இருக்காது, அதற்கான ஒரு முன்மொழிவை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படியான என்னுடைய மன போராட்டங்களின் ஊடாகத்தான் நான் தொடர்ந்து எழுதி கொண்டும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறேன். ஒண்ணு. இரண்டாவது, எந்த ஒரு பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுவதில் பொறுப்பை ஏற்கும் வரைக்கும் நீங்கள் தயக்கம் காட்டலாம், மறுபரிசீலனை செய்யலாம். ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னைக்கு தமிழ்ச்செல்வன் சொன்ன இதே வார்த்தை நேத்து நான் சொன்னேன். ஒரு தாமுகாசானுடைய பொதுச் செயலாளர் இருந்தவன் தமிழ்நாட்டின் கலை, இலக்கியம், பண்பாடு சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் அவன் தான் சீஃப் செக்ரட்டரி என்று நான் நேற்று பேசினேன். ஏன்னா அதுக்கு கலை பண்பாட்டு துறையில ஒரு செக்ரட்டரி பாரு, அவரு அரசு ஊழியர், அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசு ஊழியர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா எப்படி நிறைவேற்றணும்னு ஒரு அரசு ஊழியரா இருக்க நமக்கு தெரியலன்னா வேற யாருக்கு தெரிய போகுது? தாமுகாசா என்கிற ஒரு அமைப்புக்கு அந்த பொறுப்பு இருப்பதாக, அது ஒரு தலைமை பண்போடு, ஒரு ஆளுமை பண்போடு நாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற முனைப்பு எனக்கு அந்த பொறுப்பில் இருந்த வரைக்கும் இருந்திருக்கிறது. நான் அந்த பொறுப்பில் இருந்து இப்போது விலகிய பிறகும் கூட அடுத்து வரக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களும் அந்த நிலையிலிருந்து தான் வேலை செய்ய வேண்டும். ஏனென்றால் பண்பாட்டு தளம் என்பது இன்றைக்கு அவ்வளவு சிக்கலானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. தாமுகாசா என்கிற ஒரு அமைப்பு கலை இலக்கியவாதிகளின் பொழுதுபோக்கு மன்றமோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ அல்ல. அது 24 மணி நேரமும் கருத்தூன்றி கண்ணூன்றி செயல்பட வேண்டிய ஒரு தீவிரமான செயல்படும் இயக்கமாக அது தன்னை இந்த காலத்தில் வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அந்த செயல்பாடுகளுக்கு ஊடாக, செயல்பாடுகளுக்கு மாற்றாக என்று சொல்கிறேன், அந்த செயல்பாடுகளுக்கு ஊடாக நாம் எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தை தான் சேர்ந்திருக்கிறோம் என்பதையும், அதற்கு முன்பிட்டாக முற்போக்கு என்கிற ஒரு சொல் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இடையறாத நினைவாகவும் செயலாகவும் இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்வேன் என்கிற ஒரு உறுதிமொழியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்லை. காலம் என்னை எவ்வாறு செலுத்துகிறதோ அந்த செலுத்தக்கூடிய வேகத்திற்கு அடித்து செல்லக்கூடிய ஒரு மரக்கட்டை போல் இல்லாமல், அம்பேத்கர் சொன்னதை போல ஆற்றின் போக்கை திசை மாற்றும் ஒரு கல்லாக நான் கிடப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படின்னா என்னால இருக்க முடியும். அப்படிதான் நீங்க எல்லாரும் இருப்பீங்க. அப்படி இருக்கிறதுனாலதான் நாம் எல்லோரும் ஒரு அமைப்பாக இருக்கிறோம் என்று நான் கருதுகிறேன். இதை ஒரு பெரிய பிரகடனமாவோ அல்லது பெரிய ஆரவாரமான அறிவிப்பான சொல்லல, இது ஒரு தன்னிலை விளக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது போக இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய விஷயமாக ஒரு கரப்பாம்பூச்சி கூட இன்னைக்கு திடீரென்று அது ஒரு அரசியல் முகமாக, ஒரு கருத்தாக்கமாக திடீரென்று மாற்றப்படுகிறது. ஒரு சொல் கூட எந்த ஒரு அரசியல் வெளியிலும் கவனத்திற்கு வராத ஒரு கரப்பான் பூச்சி. நீங்கள் துட்சி மக்களை அழித்தொழிப்பதற்கு அந்த மக்களை கரப்பான் பூச்சி என்று சொன்னார் இனவாதிகள். கரப்பான் பூச்சி என்பது ஒரு அருவருப்பானது என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் திடீரென்று ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றப்படுகிறது. ஆனால் கலை இலக்கியவாதிய நாம், சொற்களை ஆளக்கூடியவர்களாக சொல்லக்கூடிய நாம், இப்படி எத்தனை சொற்களை நம்மால் உருவாக்க முடிந்திருக்கிறது, எத்தனை சொற்களை மக்களின் பொது மனநிலைக்கு உள்ளே செலுத்த முடிந்திருக்கிறது என்கிற கேள்வியை இந்த காலத்தில் நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே ஏகாயனுடைய கட்டவர்களை வெட்டி
அப்புறம் அது துளுத்து மறுபடியும் இவ்வளவு காலம் கழிச்சு வந்த இந்த கட்டை விரல் எந்நேரமும் நம்முடைய செல்போனை ஸ்வைப் செய்து கொண்டே இருப்பதற்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு வெட்டிய அந்த விரல் துளிர்க்காமலே இருந்திருக்கலாம் என்று கூட நம்மால் நினைக்க வேண்டியிருக்கிறது. அந்த அளவிற்கு நம்முடைய கட்டை விரல் என்பது எந்நேரமும் இந்த செல்போன் ஸ்கிரீனை தடவிக்கொண்டே இருக்கிறது, ஸ்வைப் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இயந்திரத்தை ஒரு பேச்சு இயந்திரமாக, தகவல் தொடர்பு இயந்திரமாக, பொழுதுபோக்கு இயந்திரமாக, பல்வேறு இயந்திரங்களை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய உள்ளங்கையில் நின்று கொண்டிருக்கின்ற இதுக்கு நீங்க எவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஆனால் இது இப்போது நம்முடைய விலையை பேசிக் கொண்டிருக்கிறது. இதற்குள்ளே இருக்கக்கூடிய பல ஆப்கள் ட்ரில்லியன் கணக்கான முதலீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ட்ரில்லியன் கணக்கான முதலீட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கூடிய இந்த ஆப்கள் அதிகம் கோருவது நம்முடைய கவன குவிப்பு திறனைத்தான் அது காவு கேட்கிறது. நம்முடைய கவனத்தை 8 நொடிகளுக்கு மேலாக யாரால் நிறுத்தி வைக்க முடியும் என்கிற போட்டி உலகம் முழுவதும் பெரும் கார்பரேட்களால் நடத்தி கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஈடு கொடுத்து நிற்பதற்கு, ஆசுவாசம் கொள்வதற்கு, நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு அவகாசம் தேவை என்றால் நாம் இதை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நம்மை பற்றி, நம்முடைய சமூகத்தை பற்றி, நம்முடைய நண்பர்களை பற்றி, தோழர்களை பற்றி எல்லாம் நாம் தொடர்ச்சியாக யோசிப்பதற்கான அவகாசம் தேவைப்படுகிறது. இந்த வாழ்க்கையின் சலிப்பான நேரங்களை நாம் மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவர் வாழக்கூடிய வாழ்க்கையின் மீது சலிப்பு ஏற்படுகிற போதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்க முடியும். அப்போதுதான் ஒரு புத்தகத்தை படிப்பது, ஒரு ஓவியத்தை வரைவது, ஒரு பாடலை பாடுவது, ஒரு இசை வாத்தியத்தை கற்றுக்கொள்வது என்று நம்முடைய கலை இலக்கியம் சார்ந்த நுண்ணுணர்வுகள் கிளர்ந்தெழுந்து நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். இது எல்லாம் கொடுக்கக்கூடிய பொழுதுபோக்கு என்பது யாரோ தயாரித்த பொழுதுபோக்கு, யாரோ தயாரித்த சுவாரஸ்யம். இதற்குள் நம்முடைய நேரத்தை செலவழிப்பது என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற ஒரு இடத்திலிருந்து நாம் நம்முடைய எழுத்தை, பேச்சை, படிப்பை, உரையாடலை தொடங்க வேண்டியிருக்கிறது. அதற்காக இதை நான் எதிரியாகவோ இதை விட்டு தொலைக்க வேண்டியது என்றோ நான் சொல்லவில்லை. இது அவசியம், இது காலத்தின் வரவு, இதை நாம் தவிர்த்து விட முடியாது. ஆனால் நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வாழ்வின் தருணங்களை எழுதுகிறவர்களாக, பேசுகிறவர்களாக, வரைகிறவர்களாக, பாடவர்களாக நம்மை தீவிரப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் எல்லோரும் பேசிய இந்த உரைகள் எனக்கு உணர்த்திருப்பதாக நான் கருதுகிறேன்.